அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தானியேல் 1 அதிகாரம் 9வது வசனத்திலே தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே போய் கேட்பான், எனக்கு மரக்கறிகள் காய்கறிகளை கொண்ட உணவுகளை தாருங்கள், அதை நாங்கள் சாப்பிடுகிறோம். அப்படி அவன் கேட்கிற போது வசனம் சொல்கிறது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நம்ம அநேக நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு தயவும் இரக்கமும் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். ஆனால் சில நேரங்களிலே மனுஷனுடைய தயவும் நமக்கு வேண்டும். லூக்கா 2 அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மனுஷ தயவிலே விருத்தி அடைந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எஸ்தர் 2 அதிகாரம் 15வது வசனத்திலே எஸ்தர் தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு பெற்றிருந்தாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான சகோதரா சகோதரி, நாம் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலே, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய அதிகாரிகள் கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க பண்ணும், என்னுடைய எஜமானின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும், என்னுடைய டீச்சர்ஸ் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அந்த மனுஷனுடைய தயவுக்காக நாம் ஒரு குட்டி ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கண்களிலே தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்து அங்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு வாலிப மகள் தன்னுடைய கல்லூரியிலே ரட்சிக்கப்பட்டாள். அவள் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பு சரியாய் அங்கு படிக்க முடியாது, அல்லது அவளுடைய குடும்ப சூழ்நிலை, ஏழ்மை, பல காரணங்களாலே அவளுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்தித்து வந்தார். லூக்கா 2 அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசித்து பின்பு இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு டீச்சர்ஸ் கண்கள்ல, ப்ரொஃபஸர் கண்கள்ல தயவு கிடைக்கும்படி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நாளும் டீச்சர்ஸ் விசேஷித்த விதமா கேர் எடுத்து அந்த பிள்ளைக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள், கைட் பண்ணாங்க. எல்லாத்திலையும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த பொண்ணு சொன்னா, நான் ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவரே மனுஷனுடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க, ஏன்னா என்னை பார்க்குறவங்க எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, என்னை பார்க்குறவங்க என்னை பிடிக்கல, ஆனா நான் இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இந்த காலை நேரத்திலே சகோதரா சகோதரி, நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த வேலைக்குள்ளாக நீங்கள் போனாலும் இந்த வசனத்தை சார்ந்து ஒரு குட்டி ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே இவர்கள் கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க. நிச்சயமாய் தயவு கிடைக்க பண்ணி ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க காத்திருக்கிறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணி அற்புதம் செய்வார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, தர்மையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்ன எதிர்பார்ப்போடு தேவையோடு காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அது சில மனிதர்கள் மூலமாய் வரக்கூடியதா இருந்தாலும் அவர்கள் கண்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க பண்ணி கர்த்தர் அற்புதம் செய்யும். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.